இதில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நம்ம ஊர் சந்தைங்க. நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்ல தரமான மாடுகள், மயிலை மாடுகள், காரி மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இன்றைக்கி வந்துருந்ததுங்க. நம்ம என்ன வாங்கினோம் அப்படிங்கிறது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 மணி 5:30 மணிக்குள்ளே வந்து வண்டி உள்ளிடுவாங்க. சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரம் டு 1.5 மணி நேரம் நடக்குங்க. ஒரு 5:30 மணிக்கு வண்டி உள்ளே விட்டாங்கன்னா ஒரு 6:30 ஒரு 7 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகள் எல்லாமே வந்து வியாபாரிகிட்ட வாங்குவாங்க. வியாபாரி வந்து நல்ல மாடு வாங்கினா தான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வரக்கு முன்னாடி லைன்லேயே வந்து எல்லாருமே ரெகுலராக கொண்டு வரவங்க அவங்கவுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கவுங்க போய் நேரில் போய் பார்த்து விலையை முடிச்சுக்குவாங்க வண்டியில். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் கட்டுறவங்க கொண்டு போய் அப்படியே கட்டிடுவாங்க. மீண்டும் மறு விற்பனைக்கு பிடிக்கிறவங்களும் இந்த மாதிரி எதாவது பிடிக்கலாம். ரெண்டாவது வளர்ப்புக்கு ஒரு மாடு தான் வாங்க வர்றீங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடு வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தேர்வு செஞ்சுக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடாக இருக்கட்டும், காங்கை மாடுகள், உங்களுக்கு சினை மாடு இது எந்த மாடாக இருந்தாலும் சிந்து மாடுகளாக இருந்தாலும் நிறை சினை மாடோ நல்ல கறவைத்திறனில் இருக்கிற மாடோ அப்படிங்கிறது 100% இங்கே வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுங்க. இங்கே வரதுகள் வந்து பார்த்திங்கன்னா சினை இல்லாமல் வரும், சினை இருந்து இல்லாமல் தெரியாமல் வருங்க. இப்போ இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே கிடையாது, சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ அளவு பற்றிக்கிச்சு சினையும் இல்லை வருது. இந்த கிடரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காட்டுக்குள்ளே வாங்கி அப்படியே ஏற்றிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 பல்ல வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றவங்க இந்த மாதிரி ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சந்தைகளுக்கு ஏதாவது வரும். வர்ற அன்றைக்கி நம்மளுக்கு மாடிச்சு அப்படின்னு லாபம்ங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றியும் பாலமரையில் வரக்கூடிய காரி மாடுங்க, நல்ல ஒரு பாலமரம். இந்த மாதிரி வந்து நம்ம வளர்ப்புக்கு தேடிட்டு இருக்கும்போது கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு தான் வாங்கி கொடுத்தோம், வளர்ப்பு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாருங்க. இது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேடும்போது இந்த மாடுகள்லாம் கிடைக்காது. அது கூட அதோட காலக்கண்ணுங்க. இது எங்கே வாங்கினாங்க, எப்படி வச்சுருந்தாங்க, பால் எவ்வளோ கறந்தாங்க அப்படிங்கிற எந்த ஸ்டேட்டஸுமே தெரியாதுங்க. இது ஒரு மாடு அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே கொண்டாந்து இருக்கிறத பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அதனால் வந்து நம்ம இந்த சேனலில் பார்க்குறோம், வீடியோவில் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வச்சுட்டு நீங்கள் சினை மாடு வரும், கறவை மாடு வரும் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் போட வேண்டாம். மாடுகள் அப்படிங்கிறது வரும். அது சினையாக, கறவையாக, வெத்து மாடாக, எந்த மாடு உங்களுக்கு வரட்டு மாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிங்க. சுழி சுத்தமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே உங்கள் தேவை என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாமுங்க. ஆனால் வந்து விரதல் மாடு சினை இல்லை அப்படின்னு கைவரப்படும் மாடுகள் அழகுல லட்சணத்துலேயும் வருங்க. இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் மாடு தானுங்க. கிடாரி கண்ணோடு இருக்குது. மாடு மயில மாடு இருந்த ஒரு 4 பல் அப்படிங்கிறது இருக்குதுங்க. மடிகாமல் சுத்தம் கிடக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கியிருக்கிறாங்க வேற ஒரு வியாபாரிகிட்ட. நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 1.5 மாதமாக வச்சு பார்த்துருக்குறாங்க. அவங்க நினச்ச 2 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாடு வந்து 2 லிட்டர் பாலில் வந்து 3 நாளைக்கு இறந்தாலும் வர மாட்டேங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் திருப்பூர் சந்தைக்கு கொண்டாந்துட்டாங்க. இது நீ வளர்ப்புக்கு போகுதோ, எங்கே போகுதோ, கோசாலைக்கு போகுதோ, இல்லை ஆசைப்பட்டு வாங்குறாங்களோ, வேறு எங்கே வாங்குறாங்க, அது மாதிரி எங்கே போகுது அப்படிங்கிறது அந்த மாட்டோட தலையில் தினமும் அப்படி தான் நடக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு மாடு, அருமையான ஒரு பழைய வர்க்க மாடு. இந்த மாடு தான் நம்ம நண்பருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம்ங்க. வளர்ப்புக்கு தான் வேணும்னாரு. விலை ரொம்ப கடுசுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா பட்ஜெட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இளங்கன் மாடாக இருந்தாலுமே அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் விற்கிறத விட நான் மாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்குறவங்க இந்த மாதிரி மாட்டை வந்து வாங்கலாம். உழவுக்கு வண்டிக்கெல்லாம் பழக்கணும்னா அருமையாக போகுங்க. ஆனால் அந்த மாடு வந்து உழவு காலத்து இருந்துச்சு. அதுபோல் இந்த எருமை கடாய்கள் வாங்குறவங்க வாங்கலாம். இந்த மயில மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலையில் அருமையான ஒரு மயில மாடுங்க. நல்ல பால் மயிலையில் புறமாடு ஏற்றத்தில் நல்ல மயில மாடு. இது ஒரு செவல மாடுங்க, ஒரு 2 பல் தான். இதெல்லாம் வந்து வத்த மாடையோடு இருந்துச்சு. அதுவே ஒரு டாப்பான ஹை குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா 2 பல் நல்ல நீளத்தில் உயரத்தில் ஒரு 2 பல் காலை எந்த அளவுக்கு வண்டி காலை இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு தோற்றத்துலேங்க. மிடுக்கான பார்வை, தோற்றம், கால் கருப்பு எல்லாமே இருக்குது. தொப்புள் பால் நரம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சினையாச்சா இல்லை கண்ணு போடுச்சா கண்ணு போடலையா அப்படிங்கிறதுல எந்த ஸ்டேட்டஸுமே தெரியாது. கொண்டு வந்துருந்தாங்க. ஒரு வியாபாரி வாங்கினாங்க, கொண்டு போய் வண்டியில் கட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையும் வந்து ஒரு 50 ரூபா பட்ஜெட்டில் விலை சொன்னாங்க. முன்ன பின்ன தான் வாங்கியிருப்பாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏதோ முன்ன பின்ன வாங்கியிருக்கலாம். சின்ன உயரம் இல்லைங்க மாடு. ஒரு 4 பல் காலை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த உயரம் இருக்குது. இது காளையாக இருந்தால் அருமையாக இருந்திருக்கு. கொம்பு தலையில் நல்ல பயிர் கொம்பில் அருந்தாடையில் அருமையாக இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கிடாரிகள் இதெல்லாம் வந்து 2 பல் 4 பல் செனை நிற்குமோ நிற்காதோ தெரியாது. அந்த கண்டிஷனில் தான் வருதுங்க. வாங்குறவங்க பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏதோ 2 பல் 4 பல் சொன்னாங்க. விரதல் தான். செனை கன்ஃபார்மாக வந்து யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து வாங்கிட்டு வர்ற மாடு
சேனை பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நேற்று வாங்கியிருப்பாங்க, இன்றைக்கி காலையில் நேரமே அப்படி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கிடாரிகள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்க, கொண்டு போய் சேனை பண்ணி பாருங்கள். ஆனால் விலை அப்படிங்கிறது அதே மாதிரி தானுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு கிடைக்கும், 20 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த கிடாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு இங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விலை நிலவரத்தில் போகுது. ஒரு மயில மாடு ஒன்று வண்டியில் இறக்குனாங்க, சின்ன ஆட்டமில்ல, சரியான ஆட்டம் காமிச்சதுங்க. மிரளி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாடு கிடையாது. சந்தையில் கொஞ்சம் பயந்துக்குச்சு, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு தான். ஒரு மயில மாட்டில் சிறப்பான மாடு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 2 மாடு செவல மாட்டில் ஒரு சிறப்பான சோ குவாலிட்டி அமைப்பில் ஒரு செவல மாடு ஒன்றும், ஒரு பிள்ளை மாடு ஒன்றும், அருமையான மாடு வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி மாடுகள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னு உட்காந்து ஒரே இடத்துல நம்ம தேடுறதை விட இந்த பதிவு நம்ம போட்டதுக்கு காரணம், இந்த மாதிரி அருகில் இருக்கக்கூடிய சந்தைகள், அது திருப்பூர் மாட்டுச் சந்தையோ, திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் மாட்டுச் சந்தையோ, இல்லை குண்டடம் திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடம் மாட்டுச் சந்தை இருக்குது. நிறைய சந்தைகள் இருக்குதுங்க. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாட்டுச் சந்தை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம்ங்க திருப்பூரில். நல்ல அழகான கன்னாக இருந்தது, சுறுசுறுப்பு படவோட அருமையாக இருந்தது. இதுக்கு ஒரு ஜோடி கன்று நம்மகிட்ட இருந்ததுங்க. அதனால் இந்த ஒரே கன்று தான் இன்றைக்கி நம்ம திருப்பூரில் வாங்க முடிஞ்ச கன்றுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் தெளிவாக சொல்லி சுத்தம் பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க வர மாதிரி இருந்தாலும் திருப்பூர் சந்தைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள்.